என்னண்ணே கோயில் பக்கம் ஆச்சரியமா இருக்கு. கேண்டீன் போகலையா? போகணும்பா. பையன் சலூனுக்கு வந்திருக்கேன் முடி வெட்டிக்கிறதுக்கு. அவனை கூட்டிட்டு போலான்னு அந்த உலகத்திலேயே சலூன்ல போய் முடி வெட்டுறதுக்காக வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைக்கிற ஒரே ஆள் நீங்க தானே. ஏய் காலையிலேயாவா பாட்டி அம்மா தேங்காயை உடைச்சு கொடுக்க சொல்லிச்சுன்னு உடைச்சோமாப்பா. இல்லைன்னா எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி ரொம்ப காலம் ஆச்சு. முடியாதியா முடியாதியா இப்படியே வேலை பார்க்கணும் அவசியமே இல்லை. இப்படியே வேலை பார்க்கணும் வேறு சாப்பிடு. இது இல்லை உங்க ஒப்பான்ட்ட சொன்னா தான் வேலைக்காகும். உள்ளே பத்து என்னன்னா தொல்லை பத்து வாங்கண்ணே. என்ன சடை வெட்டியாச்சா? அடா போனே ஓ மைனுக்கு முடி வெட்டுறக்குள்ள ஏன் மண்டையில முடி முளைச்சும் போல இருக்குண்ணே. ஏன் என்ன சொல்றான்? பின்ன என்ன முடி வெட்டினா குறைய கூடாதான். ஓ மோனுக்கு முடி வெட்டுற அளவுக்கு எனக்கு தெரியல இந்த தொழில். இல்லை சலூன்ல வந்து உட்காந்துக்கிட்டு முடி வெட்ட மாட்டோம்னா இப்படி வெட்டிக்கையா? அண்ணே இதை தானே 1.5 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி நாள் சாச்சாங்க எப்படி அடிக்க சொல்றதுக்கு நீ யாரா? ஐயா முடி அதிகமா இருந்தா தடுமை முடிச்சுக்குமியா. அப்ப நல்லதுக்கு தானே சொல்றேன். ஐயா முனி வெட்டிக்கையா. நீ ஒட்ட வெட்டிக்கிட்டாலும் அழகத்தான் இருப்ப. இதுக்கு மேல வெட்டுறதுக்கு என்னப்பா இருக்கு? இருக்குல்ல ஐயா கைய உள்ள விட்டு பிடிச்சோம். முடி கைக்கு ஆப்படக்கூடாதியா. அதானே முடி வெட்டுனதுக்கான அடையாளம். வெட்டிக்கையா. முடி இருக்கிறனால தானே இப்படி பஞ்சாயத்து. என்ன பாருங்க என்ன மிச்சம் சாமி மிச்சம். பாருப்பா பாரு டவுசர் போட்ட பையன் எம்பிட்டு முடி வச்சிருக்கான்னு. அவங்க அப்பன் கூட வரல. அதான் அவங்க அப்பன் தானே. அங்க பாரு. ஹலோ. ஊர் கதையெல்லாம் நமக்கு என்னத்துக்கியா? உனக்கு முடி அதிகமா இருந்தா உடம்புக்கு ஆகாது. அம்பிட்டுச்சா யோ வெட்டியா வெட்டிடுவா. என்ன கத்திரியா மிஷினா? மொத்தமா வலிச்சிரு உன்னைய மாதிரி ஆயிடுறேன். சிறப்பு. ஏமா காலேஜ் ரீஓப்பனிங் டே அழகா பொண்ணும் பார்த்தா இப்படி அவதாரமா மாத்தி வச்சிருக்காரு உன் புருஷன். ஓ நல்லதுக்கு தானே செய்யறேன். காலேஜ் 3ஆவது வருஷம் படிக்கிறேன். ஏன் முடி எப்படி இருக்குன்னு நான் முடி பண்ணக்கூடாதா? உன்கிட்டதாம்மா பேசிட்டு இருக்கேன். ஐயோ மா கேட்டுட்டே இருக்க ஒன்றும் பேச மாட்டேங்கிற. பதில் சொல்லுமா. இட்லி வந்துருச்சு சாப்பிட்றியா? சாப்பிட்றியாடா? நான் கேண்டீன்ல சாப்பிடுறேன். கேண்டீன்ல எல்லாம் வேணாம் வீட்லயே சாப்பிடு. ஏன் நீ நடத்துற கேண்டீன் அதுலயே சாப்பிட வேணாங்கற. அம்மா பாருமா இப்ப பார்த்தால இதே காலேஜ் 2 மாசமா லீவ் விட்டு இப்பதான் கேண்டீன் திறந்திருக்கு. பாத்திரம் மட்டும் இல்ல பத்தம் கழுவி வச்சிருக்கானுங்க. நம்ம வயலுக்கு சுத்தத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா நீ சாமி கும்பிட்டியா? வா கும்பல. டேய் இட்லி சூடா இருக்கும்போதே சாப்பிடு. ஆமா சட்னியா இருக்குல இட்லியா. வாப்பா. என்ன மாப்ள ஆடுல எப்படி இருக்கு? ஓகேமா இருக்கு. 2 குட்டி வர போட்டுக்கு மாப்ள. அதுலாது வெள்ளையா இருக்கா மாப்ள. மாப்ள செமஸ்டர் லீவ் வந்தாலே நாடு கடத்துற மாதிரி ஆயிடுதுடா. டேய் ஹாஸ்டல் லைஃப்னா அப்படித்தான்டா. இனிமே உங்க எல்லாருக்கும் ஆரி போன பத்திய கஞ்சி தாண்டி. பத்தாதுக்கு எங்க அப்பா கேண்டீன் வேற. சரி மாப்ள 1.5 மாசம் லீவ்ல நல்லா கலர் ஏத்திருக்க. நானும் உன் கலருக்கு வந்துடலாம் தான் கண்ட சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு பாக்குறேன். என் கலர் தான் சோப்பு போகுது. டேய் கலரை பத்தி நீ பேசாத. காலேஜ் ஓபனிங் டேக்கு வந்தோமா சும்மா கலர் கலரா பார்த்தோமா. எங்க நம்ம காலேஜ்ல அங்க பாரு மஞ்சள் கலர் சிகப்பு கலர் இங்க வந்து செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எவ்வளவு ஒருத்தர் தேறாளாப்பா. நாங்களும் தான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கோம். நீங்க ஒருத்தனா தேறீங்களா? முத்துமணி. ஐயா ராமையாடா. யாரு மாப்ள இது? ஊர் பெருசு. வணக்கையா. என்ன இந்த பக்கம்? உன்ன காலேஜ்ல சேர்த்திருக்கேன்ல வாமா. டேய் ராமையா பொண்ணு சூப்பரா இருப்படா. மாப்ள அவ உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமா? பழக்கம் இல்ல பாத்துருக்கேன். என்ன மாப்ள இத கட்டி நிக்கிறா? பறக்காதடா. கும்புறம்மா. எங்களுக்கு எல்லாமே உங்க அப்பா தாம்மா. அவங்க தான் இந்த கேண்டீனையும் பிடிச்சி கொடுத்தாங்க. செலவுக்கு எது வேணும்னா வட்டி கிட்டி இல்லாம உதவி செய்வாங்க.
மொத்தத்துல ஐயானாலதான் நான் இந்த யோ நிலைமைக்கு வந்து முத்துமணி உனக்கு எதுக்காக செஞ்சேன்? நீ நம்ம ஜாதிக்காரையா. ஊர் உலகத்துல எங்க போனாலும் நம்ம ஜாதிக்காரன் தான் நம்பர் 1 இருக்கணும். அதனால தான் காலேஜ் பிரின்சிபால், டிபார்ட்மெண்ட் HOD, வாத்தியாருங்க, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாரும் நம்ம ஆளுங்களா கொண்டு வந்து வச்சிருக்கேன். பாப்பா எந்த டிபார்ட்மெண்ட்? விலங்கியல். சூப்பரா. நம்ம பையில 3வது வருஷம் அதுல தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் முனி, ஐயாவை கும்பிட்டுக்கடா. ஐயா வணக்கம்யா. மது பார்த்து வச்சுக்கம்மா, நம்ம பையன் தான். நாளை பின்ன எதுக்காவது உதவியா இருக்கும். ஐயா நான் வேணா பாப்பாவை கிளாஸ்ல கொண்டு போய் வேணாம் முத்துமணி, இன்னைக்கு தானே சேர்த்துருக்கோம். நாளையில இருந்து காலேஜுக்கு வரட்டும். வாமா. என்ன மாப்பிள போய் ரப்பர் வாங்கி குடிச்சறா இருக்கா? இன்னைக்கு செக்யூரிட்டியோட வந்திருக்கா, நாளைக்கு தனியா தானே வரணும். என்ன முனி? எப்படி இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே வந்தாகணும். வெப்பம். சாமி கும்பிடுற சாமி. கும்புறனா இருக்கட்டும், உன் குறை என்னன்னு சொல்லு. அதை தீர்த்து வச்சுட்டு நான் போய் காலேஜ் வேலையை பார்க்கணும். புள்ள அழுதுகிட்டே இருக்கு சாமி. அண்ணா ஆகாரமே சாப்பிடுறது இல்ல. எதையோ பார்த்து பயந்துருச்சு போல இருக்கு. பயந்துருச்சா? ஆமா சாமி. நம்ம இருக்கும்போது பயப்படப்படாதே. குர்ரா அந்த புதிய. இந்தாங்க சாமி. எப்பா சொரிமுத்து ஐயனாரே, இந்த பிள்ளைய பிடிச்ச காத்து கருப்பு நோய் நொடி எல்லாம் கண்ணா பண்ணானு கலண்டு சந்து வந்தெல்லாம் சிதறி ஓடுறதுக்கு நீதாப்பா அருள் புரியணும் அப்பனே. சு. போ, 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 வரேன் போ. சாமி. அச்சோ கண்ணு துணுற போட்டாரு. அழாதமா அழாத. டேய், அங்க உபரி போட்டா நீ ஏன்டா மூஞ்சி முடுற? ஏற்கனவே 1.5 அந்த பாப்பாக்கு போற விபத்துல பாதி விபத்து என் கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா 1.5 முக்கால் ஆயிடும். காலம் பூரா இப்படியே பட்டுக்கிட்டு இருந்தா என் 2 கண்ணு இல்லாமல போயிடும். இத கொஞ்சம் பிடி. எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் மேல சந்தேக 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 சந்தேக. ஒரு அட்டன்ங்கிற மரியாதை கூட இல்லாம கொண்டாங்க. வாடா. பாரு, நல்ல பால் மாடை கூட்டிட்டு போற மாதிரியே மணி ஆட்டுறது பயமில்ல. ஏ மாடு மாடு மாடு. எவனோ மனுஷத்தை மேட்ச் பண்ணி நம்மள மாடு கண்டுக்கிறப்பா. மாடு மாடு. ஏ மாடு, ஏ மாடு. ஐயா என்ன கேட்டாங்க? அண்ணே உங்களை மாடு மாடுங்கிறாங்கண்ணே. கேக்குது, நீ மூடு. அண்ணே உங்களை மாடுன்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. கேக்குதுடா, கேட்டுட்டு தானடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா. போடா. ஏ மாடு மாடு. ஏ மாடு மாடு. ஏண்டா டேய், அவனு என்னை மாடு நீ வேற என்ன மாடு? அட படுபாவி பயலுகளா, மாடு வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு ஓரமா வாங்கியிருப்பானடா. மாடு மாடுன்னு என்னைய சொல்ற மாதிரியே சொல்லி ஒரிஜினல் மாடத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தாங்களே. ஒரு அட்டன்ற காலன்ற மாதிரி தன மாடா கழிப்பீங்க இந்த காலேஜில். ஏன் மாடு, இவனுங்க சார்பா என்னைய குத்திட்டேன்னு பெருமைப்படாத. இப்ப அவனுங்க உன்னைய படுத்துற படத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியே.